கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை அதிகமாய் தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவர் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து முதலாவதாக தேவனை தேடுகிறோமா? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரையே நாம் சார்ந்து வாழும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய வசனங்களை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு நாம் தேடும் போது நாம் பாக்கியவான்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி வாழும் போது அவரையே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நான் பார்க்கிறோம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது, நாம் அவரை தேடும் போது நமக்கு அவர் நல்லவராய் இருந்து நன்மைகள் செய்வார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நம்மை நடத்துவார், மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில எழுந்து அவருக்காக காத்திருக்கிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது அவருடைய கிருபையினால் நிரப்புவார், அவருடைய நன்மையினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர். நாம் அவரை தேடும் பொழுது நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக காத்திருப்போம், கர்த்தரையே தேடுவோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை நேசிப்பார், அரவணைப்பார், நம்மை தூக்கி எடுப்பார், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், கரம் பிடித்து வழி நடத்துவார். மரண பரியந்த நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்மை மரண பரியந்த நடத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்காதபடி, சோர்ந்து போகாதபடியே அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. என் தேவன் உதவி செய்யுங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் கிருபைகளையும் கட்டளையிடுங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் உடைய காரியங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.